Hello friends, welcome back to homegalattaa. இன்னைக்கு நம்ம கமர்கட் ரெசிபி பார்க்க போறோம். ஸ்வீட் ரெசிபி பசங்கள ரொம்ப விருப்பமா சாப்பிடுவாங்க. எப்படி செய்யுதுன்னு பாத்துறலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1.5 கப் அளவு துருவின தேங்காய். எந்த கப்ல மெஷர் பண்றீங்களோ அதே கப்ல துருவி 1.5 கப் அளவு வெல்லம் எடுத்துர்க்கேன். கொஞ்சமா ஏலக்காய் தூள் எடுத்துர்க்கேன். அதுல ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து நான் வச்சிருக்க போறேன். ஒரு பேன்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. வெல்லம் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம வச்சிருக்க போறோம். வெல்லம் நல்லா கரைஞ்ச உடனே நம்ம இன்னொரு கடாயில அதை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பதான் வெல்லத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அது ஃபில்டர் ஆகி வந்துடும். ஃபில்டர் பண்ணி எடுத்துட்ட அப்புறமா நம்ம வந்துட்டு வெல்ல பாவை எடுக்க ஆரம்பிக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்துட்ட அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கடாயை. வெள்ளத்துலேருந்து நுரை நல்லா பொங்கி வரும். அந்த நுரையெல்லாம் நல்லா அடங்குற வரைக்கும் நம்ம வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் தான் வெள்ளைப்பாவு ரெடி ஆக ஆரம்பிக்கும். இந்த நுரையெல்லாம் அடங்கட்டும். இன்னொரு பேன்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காவை அதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்காம தேங்காய் நல்லா உதிரி உதிரியா வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்க போறோம். வறுத்து எடுத்துட்டு அதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். லைட்டா கொரன்னு அரைச்சிக்கலாம். அப்பதான் கடையில வாங்குற டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். வெள்ளைப்பாகுல நல்லா நுரையெல்லாம் அடங்கி இந்த மாதிரி திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல நமக்கு வெள்ளைப்பாவு ரெடி ஆயிடும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒரு பிளேட்ல கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெள்ளத்தை அதில் லைட்டாக போட்டுட்டு கை பொறுக்கிற அளவு சூடு வந்த உடனே அதை உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா உடையிற அளவுக்கு இருக்கணும். அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அந்த மாதிரி இருந்தால் தான் கமர்கட்டு நல்லா ஹார்டாக கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா சூவியாக இருக்கும். இந்த ஸ்டேஜை கரெக்டா பார்த்து எடுத்துக்கோங்க. பாவு நல்லா ரெடியாகி வந்த உடனே லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் அதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்த உடனே நல்லா இலகி வரும். தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கை விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற அதில் ஏலக்காய் தூளியும் அதில் சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். நம்ம பேன்ல ஒட்டாம நல்லா திரண்டு பால் மாதிரி எல்லாமே ஒன்னா சேர்ந்து வரும். அது வரைக்கும் வச்சிருக்கலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்ல நெய் தடவி வச்சிருக்கிறேன். அதுல வந்துட்டு இந்த மிக்சரை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போறோம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்த உடனே கையில கொஞ்சமா எண்ணெய் தடவி அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம பால்ஸை எந்த ஷேப்ல வேணுமோ நம்ம அந்த ஷேப்ல உருட்டிக்கலாம். நான் வந்துட்டு ரவுண்டா பண்ணிருக்கேன். அவ்வளவுதாங்க, நம்ம கமர்கட்டு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பா உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சு எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அறுசுவை உணவு ஆரோக்கியமாக இருக்காங்க. இப்ப சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க. எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு. அம்மா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சாக்லேட் மாதிரி இருக்கு. சாக்லேட் மாதிரி இருக்கா? உனக்கு எப்படி இருந்துச்சு?